ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஎஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 24, 2024. போன வாரம் வெள்ளிக்கிழமை 65 பாயிண்ட் டவுனில் தான் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருந்தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனா அப்படின்னா 23,659 ஒரு முக்கியமான ப்ரைஸ் பேண்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இடத்துல காஷியஸாக இருங்க. ஏன்னா போன வாரம் நிறைய கேண்டில்ஸ் இந்த இடத்துல வந்து டச் பண்ணி கீழே விழுந்திருக்கான். ஸோ சப்போர்ட் லெவல் ஆல்ரெடி நிறைய ஆனஸ்ட் சொன்ன மாதிரி 23,100 இல்லை 50 வந்து சப்போர்ட் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 பெனி ஸ்டாக்ஸ் இன் ஃபெர்டிலைசர் செக்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டாப் 9 ஸ்டாக்ஸ் இன் ஃபெர்டிலைசர் செக்டர் பார்த்துருந்தோம். நல்ல ரீச் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது மட்டும் கிடையாது, தினமும் இந்த மாதிரியான நியூஸ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் இருக்க ரீசெண்ட் வீடியோஸை போய் பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா தினமும் ஃபாலோ பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கறது கோத்தாரி இன்டர்நேஷ்னல்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு பென்னி ஸ்டாக் தான் ₹7.51 ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. வெள்ளிக்கிழமை 1.9% உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஃபெர்டிலைசர் செக்டரில் ஆக்டிவாக இருக்காங்க. இந்த பங்கை நான் சூஸ் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் நல்லா இருக்கான். ரீசெண்டாக டெப்ட்டை வந்து குறைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் டிஏஎஸ் 22% ஸ்டேக்கை வச்சுருக்காங்க. ஓகே, இந்த குவார்ட்டர் வந்து என்ன அப்டேட் பண்ணல இந்த ஆப்பில், பட் 22% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமானவங்க எல்ஐசி, நியூ இந்தியா அசூரன்ஸ், யூனிடெல் இன்சூரன்ஸ், ஓரியன்டல் இன்சூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 22% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியை இதை வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 21% ஸ்டேக் இருக்குது. அண்ட் அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.2% வச்சுருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக ப்ரொமோட்டர்ஸ் வந்து 21% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் வதையாக அது நடந்திருக்கு. ஸோ அது வேறு விஷயம். அதை பார்த்தோம்னா இந்த வீடியோ பெருசாக போயிடும். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அப்பர் சர்க்கியூட், ஃபுல்லான அப்பர் சர்க்கியூட்டில் தான் இவன் மூமெண்ட்டே இருக்குது. ஸோ இவனை பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1000, 2000 அந்த ரேஞ்சில் பை பண்ணலாம். ஆக்சுவலாக நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, பட் என்னோட இன்சைட்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் டைம் அனலைஸ் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது. என்னோடய ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்திருக்கு. ஒரு ₹1.85 வந்துட்டு அங்கிருந்து தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் தான். ஸ்டாக் நல்லாவே ஒரு வேல்யூவில் வந்து போயிட்டுருக்கான். ஸோ உங்களுக்கு லிக்விடிட்டியும் இருக்குது, 318% ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கான். பட் பெனி ஸ்டாக்குக்கு இதெல்லாம் சாதாரணம் தான். ஸோ 2000 இருக்குது, 3000 இருக்குது, சைடில் பை பண்ணுறேன் அப்படின்னா இதில் நீங்கள் பணத்தை போட்டு வாங்கி வைக்கலாம். ஸோ கோத்தாரி ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்தது சாப்டெக்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பற்றி பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா இவன் ப்ரைஸ் மூமெண்ட்டும் வந்து ₹3.44 தான் இருக்கான். அண்ட் தென் சாப்டெக் கெமிக்கல்ஸ் அந்த பிஸ்னஸ் ரீசெண்ட் டேஸில் நல்லா உயர்ந்து கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது 5% மேலே உயர்ந்துட்டு இப்போ கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸ்ட்ராங்கான கேண்டல்ஸ் எதுவும் கிடையாது. இதை வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலி ரொம்ப கீழேயும் இல்லை, ரொம்ப மேலேயும் இல்லை. ரிசர்வ்ஸ் கம்மியாக வச்சுருக்கான். பட் த்ரெட்டிங் தர மாதிரியான எந்த விதமான செய்திகளும் இல்லைங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஹோல்டில் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நல்ல மூமெண்டம் தெரியும் போது ஒரு பை பண்ணலாம். ஒரு ₹200, ₹300 பை பண்ணி வைக்கலாம். அண்டு கிருஷ்ண பிரசாத் கெமிக்கல்ஸ், கிருஷ்ணா போஸ்ட் கெம் லிமிடெட், சாரி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இவனும் ஒரு பென்னி ஸ்டாக்காக இருந்தவன் தான். அதனால தான் நான் இவனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். 2022 இவன் ₹50, 2020 சாரி ஓகே 20 ₹36 அந்த ரேஞ்சிலையும், 2022 ₹87 ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 24 வரைக்கும் அந்த ஒரு வருஷம் கேப் ஃபுல்லாகவே ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஓகேங்களா? ஸோ இத்தனை நாள் கழிச்சு பிரேக் அவுட் கொடுத்து இப்போ அவனோட ப்ரைஸ் ₹302.95 இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புல் பேக் தெரியுற மாதிரி இருக்குது, 10%. ஸோ அவன் கீழே வந்தான் அப்படின்னா 93 ஒரு சப்போர்ட் எடுத்து வாங்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே வாங்க வேணாம். பிகாஸ் எங்கேயுமே புல் பேக் வந்து தெரியல. ஒரு டீப்பான புல் பேக்கில் ஒரு ரீரீச்சிங் நடக்கிற வரைக்கும் காத்துருங்க. இல்லைனாலும் ஷேர் வந்து நல்லா ₹350 போகிறானா போகட்டும், மறுபடியும் ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே வருவான். ஸோ கீழே வந்து மேபி இந்த ஒரு இடத்துல அவன் சப்போர்ட் எடுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவன் சப்போர்ட் எடுப்பான். சப்போர்ட் எடுத்து ரெக்கவர் வரும்போது நீங்கள் ப்ராஃபிட் அடையலாம். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. என்னுடைய மார்க்கெட் கேப் 1834 கோடியாக இருக்குது. நோவா கெமிக்கல்ஸ் லிமிடெட். ஓகே, என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 64.25 இருக்கான் நோவா அக்ரிடெக். இவன் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். பட் ஒரு வருஷமாக பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வந்து கொடுக்கல. அவனோட ப்ரைஸ் பேண்டும் நியர் டு பிரேக் அவுட் ரேஞ்ச். ஒரு 68 ரூபான்றது ஒரு நல்ல ப்ரைஸ். ஸோ இதை தாண்டி கேனில் வரும்போது நீங்கள் பை பண்ணலாம். அப்போ உங்களுடைய டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 77.50 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி தான். ஷேர் வந்து பாசிட்டிவாக போனான் அப்படின்னா 90 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன்ஸ். அதுவும் இந்த பூமில் அவன் போனான்னா கண்டிப்பாக அதோட வாய்ப்புகள் இருக்குது. கிருஷ்ணா போஸ்ட் கெமிக்கலில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பொட்டன்ஷியல் இன்னும் சொல்லப்படலை. காரணம் என்னென்னா அவனுடைய ரேஞ்ச் இன்னும் நமக்கு தெரியல இல்லைங்களா. நம்மளுடைய கருத்து கணிப்புப்படி அவன் இன்னொரு 320 ரூபா போயிட்டு கீழே விலகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு தெரியுது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் வைங்க. ஒரு ரீடெஸ்டிங் வரும்போது, ஒரு புல் பேக் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, 320 நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ஏன்னா எப்போ நம்ம அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் நமக்கு வருதுன்னா அதே வைக்கக்கூடாது. அதுலேருந்து ஒரு 3% 4% டவுனில் தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சா தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஆல்ரெடி பிரதீப் போஸ்ட்பேட் பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரமா போஸ்ட்பேட்ஸ் 193.97 ரூபா இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸ் வந்து நல்லா உயர்ந்து ட்ரேட் ஆனவன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டவுன், கிட்டத்தட்ட ஒரு 56% கீழே விழுந்திருக்கான் இவன். ஸோ இன்னும் பிரேக் அவுட் எதுவும் கிடைக்கல. 90 மூவிங் கிராஸ் அவுட் பண்ணியிருக்கான். பட் ஹெவி வால்யூமும் இல்லை, ஹெல்த்தியான கேனலும் கிடையாது. ஸோ இவனை வந்து கொஞ்சம் டச் பண்ணாமலே இருங்க. முக்கியமான டிமாண்ட் ஜோன் 267. அது தாண்டும் போது ஒரு என்ட்ரி வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ராமா போஸ்ட்பேட்ஸில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 75% இருக்குது. இதனுடைய மார்க்கெட் கேப் 343 கோடி. அடுத்தது வெல்டர்மேன். ஸோ வெல்டர்மேன் இன்டர்நேஷ்னல் இவனும் ஒரு பென்னி ஸ்டாக் தான். என்னோடய மார்க்கெட் கேப் 10 கோடியாக இருக்குது. என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸ் 22.64 ரூபா. இவன் ரீசெண்டாக இந்த ஒரு ப்ரைஸ் ரேண்டை வந்து 20 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் ரேண்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கான். 2023 அந்த நேரத்தில் மட்டும் ஏதோ சம் நியூஸஸ்னால இவன் 90 ரூபாய் டச் பண்ணிட்டு அங்கேருந்து கடற்கரை விழுந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். காரணம், இந்த இடத்துல வந்து ஒரு நியூட்ரல் ஹேமர் பேட்டர்ன் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சப்போர்ட் மாதிரி பார்க்கப்படுது. ஸோ பென்னி ஸ்டாக்குக்கு சப்போர்ட்டும் கிடையாது, ரெசிஸ்டண்ட்டும் கிடையாது. பட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். அடுத்தது கைத்தான் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இவனோட இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். 75% ப்ரொமோட்டர் ஹோல்டிங். இவனுடைய மார்க்கெட் கேப் 725 கோடியாக இருக்குது. இவனோட மார்க்கெட் ப்ரைஸ் 74.80 ரூபா. ரீசெண்டாக ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஸோ கோத்தாரி குரூப் ஒரு நல்ல குரூப், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஃபெர்டிலைசர் செக்டரில் வந்து ரொம்ப காம்படிஷன் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி டவுனில் தான் இருக்கான். ஸோ இப்போது கைத்தான் கெமிக்கல்ஸ் அண்டு ஃபெர்டிலைசர்ஸ் சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். சப்போர்ட் ரேஞ்ச் 69.85 ரூபா. ஸோ நியரஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு அதில் ஸ்டாப் லாஸை வந்து 69 ரூபா கீழே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு பெனி ஸ்டாக் வேணும் அப்படின்னா நீங்கள் இது சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜோரி அக்ரோடெக் இந்திரா இண்டஸ்ட்ரீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சளவுக்கு ஒரு நல்ல பெனி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.